உங்களுக்கு தெரியும், இந்த பைத்துல் முகத்தஸை மீட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் முஸ்லிம் சமூகத்தின் மிக வீழ்ச்சி நிலையிலிருந்து மேலே கொண்டு வந்தவர் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சலாஹுதீன் அய்யூபி அடிக்கடி சொல்வார்கள், நான் ஆயுதத்தால் வெற்றி பெற்றதனை விட அப்துல் காதர் ஜீலானியின் மாணவர்களினால் வெற்றி பெற்றேன், அவருடைய அறிவினால் வெற்றி பெற்றேன் என்று அடிக்கடி சொல்வார்கள். குறிப்பாக ஒரு நபரை சொல்வார்கள், இப்னு நஜா என்று சொல்லக்கூடிய இந்த சலாஹுதீன் அய்யூபியின் நெருங்கிய ஆலோசகராக இருந்தவர். அந்த இப்னு நஜா, அந்த ஆலோசகர் உண்மையில் அப்துல் காதர் ஜீலானியின் மாணவர். நான் நாடுகளை வெற்றி கொண்டது வாளினால் அல்ல, இப்னு நஜாவின் அறிவினால் என்று சலாஹுதீன் அய்யூபி இடைக்கிடை திருப்பி திருப்பி சொல்வார்கள். ஏறத்தாழ நவீன கால பிரிவில் பிரான்ஸ் படையெடுத்து வந்து அல்ஜீரியாவை ஒரு அரபு நாடு என்ற நிலையை விட்டு மாற்றி ஒரு பிரான்ஸாக மாற்றுவதற்கான முழு முயற்சியை செய்து மொழியை கூட ஏறத்தாழ மாற்றியது. பிரெஞ்சு பேசக்கூடிய மக்களாக மாறினார்கள் அந்த நாட்டு மக்கள். அரபு மொழியை விட பிரான்ஸ் மொழிதான் மிகவும் செல்வாக்கு பெற்றதாக மாறிய ஒரு காலப்பிரிவு. அந்த நிலையை தலைகீழாக மாற்றியவர் ஒரே ஒரு நபர், அப்துல் ஹமீத் இப்னு பாதீஸ் என்ற ஒரு அறிஞர். அவர் மாத்திரம்தான் ஆரம்பத்தில் துவங்கிய அவருடைய வேலை திட்டம் தான் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள்ளால் மீண்டும் அல்ஜீரியாவை ஒரு அரபு உலகமாக மாற்றியது என்று நவீன கால வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு தொகை உதாரணங்கள் சொல்ல முடியும். காரணம், முஸ்லீம்கள் வெற்றி பெற்றதுக்கான அடிப்படையான காரணம் அறிவு. எங்கு இப்போது நீங்கள் இஸ்லாம் உலகத்தை கொஞ்சம் அவதானித்து பாருங்கள், எங்கு இஸ்லாமிய அறிவுத்தரம் ஆக கூடுதலாக இருக்கிறதோ அங்கு இஸ்லாமிய எழுச்சியும் வேகமாக இருக்கு, அங்கு இஸ்லாமிய போராட்டங்களும் கடுமையாக இருக்கு, அங்கு இஸ்லாமிய போராட்டங்களும் கடுமையாக வெற்றி பெறும். இது ஒரு பொது உதாரணம். எங்கு நீங்கள் பார்த்தாலும் இதனை அவதானிக்க முடியும். எந்த நாட்டில் இஸ்லாமிய அறிவுத்தரம் தாழ்ந்ததாக இருக்கிறதுவோ குறைந்ததாக இருக்கிறதுவோ அங்கு இஸ்லாமிய போராட்டம் வெற்றி பெறுவது லேட்டாக சொனங்கும். இந்த உண்மையை நாங்கள் இஸ்லாமிய உலகம் முழுக்க அவதானிக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இங்கு இந்த ஹதீஸ் சொல்வது போன்று இஸ்லாம் உலகத்துக்கு வெளியிலும் இந்த தூதை கொண்டு செல்பவர்கள் இந்த அறிவு படைத்தவர்கள் தான். அந்த அறிவு படைத்தவர்கள் ஊடாகத்தான் இஸ்லாம் உலகத்துக்கு வெளியிலும் இந்த தூது கடுமையாக பரவுகிறது. உதாரணமாக, சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன். அமெரிக்காவுக்கு எப்படி இந்த தூது போனது, நவீன கால பிரிவிலே அமெரிக்காவுக்கு இந்த தூது எப்படி போனது? நிறைய அமெரிக்கர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் யார் என்று நாங்கள் நவீன வரலாற்றை படித்து பார்த்தால் இஸ்மாயில் ஃபாரூக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பலஸ்தீனிய அறிஞர், இஸ்மாயில் ஃபாரூக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு பலஸ்தீனிய அறிஞர். அவருடைய வரலாற்றையும் அவர் எழுதிய நூல்களையும் அவர் ஆட்களை எவ்வாறு சேர்த்தார் என்றும் இறுதியில் அவர் எவ்வாறு மரணித்தார் என்பதை நாங்கள் படித்து பார்த்தால் இந்த உண்மையை விளங்கும். அவருடைய கடும் வேலை திட்டத்தின் காரணமாகத்தான் யூதர்கள் ஒரு நோன்பு காலத்தில் 27வது நாள், நோன்பு 24வது நாள் அவரையும் அவருடைய மனைவியையும் கத்தியால் குத்தி கொலை செய்தார் வீட்டில் வைத்து. எனவே இப்படி ஒரு தனிநபர், இப்படி நிறைய பேர், இப்படி இஸ்மாயில் ஃபாரூக்கி மட்டுமல்ல, இப்படி நிறைய பேர் இஸ்லாம் உலகத்திலே இஸ்லாமிய அறிவு எழுச்சி பெறுவதற்கும் அல்லது முஸ்லீம்கள் இஸ்லாமிய நிலையை விட்டு மாறாமல் இருப்பதற்கும் இஸ்லாமிய உலகத்துக்கு வெளியிலே அறிவு பரவுவதற்கும் இஸ்லாம் பரவுவதற்கும் காரணமாக இருந்தது அறிஞர்கள் தான் என்ற உண்மை மிகப்பெரிய உண்மை. இது ஆயுத போராட்டத்தை நிராகரிப்பது அல்ல, ஜிஹாதை நிராகரிப்பது அல்ல, ஆனால் அதனை விடவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அறிவு என்ற உண்மையைத்தான் இங்கு நாங்கள் சொல்வதற்கு வருகிறோம். அந்த கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னார்கள். நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்த்தது போன்று அல்லாஹ் யார் மூலமாக நனவை நாடுகின்றான், நன்மையை நாடுகின்றான், முஸ்லிம் சமூகத்துக்கு மனித சமூகத்துக்கு யார் மூலம் நன்மையை நாடுகின்றான், நனவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுக்கின்றான் என்று சொல்றார். பிறகுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த சமூகம் மறுமை நாள் வரையில் சத்தியத்தின் மீது நிலைத்து நிற்கும், வெற்றி பெற்றதாக இருக்கும் என்று அதன் பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். எனவே அந்த வகையில் வெற்றிக்கான அடிப்படையான காரணம் சாதனம் அறிவு என்பதில் சந்தேகம் கிடையாது.
நவீன கால பிரிவின் அந்த அரபு வசந்தம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அரபு வசந்தத்தை படித்து பார்த்தாலும் கூட இதுதான் உண்மை. எதனால் வெற்றி பெறுகிறார்கள்? ஹமாஸ் உண்மையில் எதனால் வெற்றி பெறுகிறது? ஆயுதம் அல்ல முதலாவது காரணம். முதலாவது காரணம் அறிவு. அந்த திட்டமிடல், அந்த நுணுக்கம், பயிற்றுவித்தல், அறிவை, இஸ்லாமிய அறிவை அந்த நாட்டின் உள்ளே பரப்புதல், இதுகள் தான் ஆக அடிப்படை காரணமாக அமைந்தது என்பதனை நாங்கள் நவீன வரலாற்றிலும் கூட மிகவும் கவனமாக பார்த்தால் படித்துக் கொள்கிறோம். இந்த உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக சொல்ல வருகிறார்கள். எனவே அடுத்த சமூகத்துக்கு தூதை எத்தி வைப்பது என்று வைத்துக் கொண்டாலும், முஸ்லிம் சமூகத்தினுள்ளே தூதில் நிலைத்திருப்பது என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு அடிப்படையான காரணம் அறிவுதான். எனவே யாருக்கு அல்லாஹ் இஸ்லாமிய அறிவை கொடுக்கிறானோ அவன் மூலம் மனித சமூகத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் அல்லாஹ் நலவை நாடுகின்றான் என்று இந்த ஹதீஸின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே வெற்றிக்கான சாதனம் அறிவு என்ற உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார். அடுத்த பகுதிக்கு, இந்த ஹதீஸின் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம். இந்த மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்று இந்த ஹதீஸ் என்ன கருத்தை தெளிவாக சொல்கிறது என்பதனை நாங்கள் இப்போது கொஞ்சம் விரிவாக விளங்குவதற்கு பார்ப்போம். இந்த ஹதீஸின் படி அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தான் நன்மைகளின் மூலம். அதாவது நன்மையை அல்லாஹ் நாடினால் யார் மூலமாவது அல்லாஹ் மனிதர்களுக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு நன்மையை நாடினால் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவருக்கு மார்க்கத்தில் ஆழமான அறிவை கொடுக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கொடுப்பதன் ஊடாகத்தான் அல்லாஹ் உலகத்திலே நன்மைகளை வளர்க்கிறான் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இது ரெண்டு கருத்தையும் சொல்கிறது. முஸ்லிம் சமூகம் வளம் பெற்று வாழுவதற்கும் சரி, மனித சமூகம் சீர்பெற்று வளம் பெற்று வாழுவதற்கும் சரி, இந்த இஸ்லாமிய அறிவு மிகவும் அடிப்படையானது என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் நூலாக சொல்கின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை ஒருவர் கவனமாக விரிவாக படித்து பார்த்தால், பிறகு இஸ்லாம் அல்லாத கொள்கைகளை படித்து பார்த்தால் கவனமாக அவர் புரிந்து கொள்வார். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாமல், இஸ்லாமிய அறிவு இல்லாமல் மனித சமூகம் வளம் பெறுவது, மனித சமூகம் உயர்வு பெறுவது, மனித சமூகம் தீமைகளை விட்டு நீங்கிக் கொள்வது, மனித சமூகத்திலே பொருளாதார அரசியல் அநீதிகளை விட்டு மனித சமூகம் காப்பாற்றப்படுவது சாத்தியமானது அல்ல. என்னதான் பேசினாலும், எவ்வளவுதான் கதைத்தாலும், மனித உரிமைகள் என்று கதைத்தாலும், ஜனநாயகம் என்று பேசினாலும், ஐக்கிய நாடுகள் சபையை உலக சமாதானத்துக்காக உருவாக்கினாலும், வேறு என்னென்ன சத்தம் போட்டாலும் ஒரு நாளும் நடக்காது. அந்த விஷயங்கள் எதுவும் நடக்காது இறை வழிகாட்டல் இல்லாமல். நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்பது போன்று ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை தலைக்கு மேலால் வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். கொஞ்சம் தவறினால், ஒரு வல்லரசுகளுடைய கவனம் கொஞ்சம் தவறினால், அல்லது நுணுக்கமான சிந்தனை அற்றவன் ஒருவன் வல்லரசுகளின் தலைமைக்கு வந்து சேர்ந்தால் மனித சமூகம் அழிந்து போவதற்கு சில மணித்தியாலங்கள் கூட பிடிக்காத ஒரு நிலையில் தான் நாங்கள் இன்று வாழ்கிறோம். இப்படி நாடுகளுக்கு மத்தியிலான போராட்டங்களும் சமூகங்களுக்கு மத்தியிலான போராட்டங்களும் மிகைத்து விட்ட ஒரு காலப்பிரிவில் தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனவே எவ்வளவுதான் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கான கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கண்டுபிடித்து அவற்றுக்கு என்னென்ன பெயர்களை வைத்து உலகத்திலே சத்தமிட்டாலும் தீர்வு ஒரு நாளும் வராது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இதே போன்றுதான் முஸ்லிம் சமூகம், அரபு உலகமும் இஸ்லாம் உலகமும் எத்தனையோ கொள்கைகளை பரீட்சித்து பார்த்தனர். 1900 தொடக்கம் இன்று வரையில் எத்தனையோ கொள்கைகளை பரிசோதித்து பார்த்தனர். மதச்சார்பற்ற சிந்தனையை, கம்யூனிசத்தை, இன்னும் எத்தனையோ சிந்தனைகளை, கொள்கைகளை பரிசோதித்து பார்த்தனர். ஆனால் பின்தங்கிய அந்த நாடுகள் முன்னேறிய நாடாக மாறுவதற்கு முடியவில்லை. என்ன காரணம்? ஆனால் மாறி ஒரு இஸ்லாமியவாதியின் கையில் கொஞ்ச காலத்துக்கு அந்த நாடு வருகின்ற போது தலைகீழ் மாற்றம் ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம். துருக்கியை ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரு 10 வருஷம்தான்
இன்று வரை ஒரு இஸ்லாமியவாதியின் கையில் அந்த ஆட்சி சென்றது. அவரும் முழுமையாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாமல் சர்வதேச சூழலின் காரணமாக மிகவும் கவனமாக நடைமுறைப்படுத்தி உலகத்திலேயே பொருளாதார வளமிக்க நாடுகளில் 15வது நாடு என்ற நிலைக்கு துருக்கியை கொண்டு வந்து வைப்பதற்கு ஒரு 10 ஆண்டுகள் தான் பிடித்தது. எனவே இஸ்லாத்தை வைத்து ஒருவர் சிந்திக்கும் போது, பேசும் போது, அது முஸ்லிம் சமூகம் வளம் பெறுவதற்கும் மனித சமூகம் வளம் பெறுவதற்கும் காரணமாக அமையும் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனால் இது எவ்வாறு சாத்தியமாகும் என்பது இன்னும் ஒரு நீண்ட ஒரு பெரிய கேள்வி. அதனையும் நாங்கள் பின்னால் லேசாக பார்ப்போம். இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறார். லா யதுர்ருஹும் மன் காலஃப. இந்த சமூகம் அல்லது இந்த சமூகத்தின் ஒரு பிரிவினர் சத்தியத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாக நிலைத்து நிற்பார்கள். அவர்களுக்கு மாற்றமாக இருப்பவர்களினால், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களினால் அல்லது அவர்களுக்கு எதிராக இருப்பவர்களினால் முஸ்லிம் சமூகத்தின் மீது அல்லது அவர்கள் மீது எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார். லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார். அதாவது இந்த ஆயத்தின் கூட, இந்த ஹதீஸின் கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், கண்டிப்பாக முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலத்தில் நிறைய போராட்டங்கள் வரும், அழிவுகளுக்கு வரும், அடுத்த சமூகங்கள் இந்த சமூகத்தின் மீது படையெடுக்கும், நிறைய அறிவு ரீதியான போராட்டங்களும் கூட வரும். ஆனால் அது ஒரு நாளும் இந்த சமூகத்தை அழித்து விட மாட்டாது. பயங்கர தீங்குகளை இந்த சமூகத்தின் மீது விளைவித்து அதனை இல்லாமல் செய்ய மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் ஊடாக சொல்கிறார். லா யதுர்ருஹும் மன் காலஃப. அதாவது என்னவென்றால், சில வேளைகளில் ராணுவ ரீதியாக கொஞ்சம் முஸ்லிம் சமூகம் தோக்க முடியும், சில நிலங்களை இழக்க முடியும், ஆயிரக்கணக்கான பெருமதி வாய்ந்த, கோடிக்கணக்கான பெருமதி வாய்ந்த சொத்துக்களை இழக்க முடியும், மனிதர்களையும் ஆயிரக்கணக்கில் இழக்க முடியும். ஆனால் ஒரு நாளும் அறிவுபூர்வமாக இஸ்லாம் தோக்க மாட்டாது, நிச்சயமாக வெற்றி பெறும். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மை. இன்று நாங்கள் பார்த்தால், இன்று பார்த்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு உண்மை. ஷேக் முகமது அல் கசாலி அவர்கள் அழகாக இந்த உண்மையை சொல்வார்கள். மேற்கத்திய உலகத்தை பார்த்து சொல்வார்கள், இந்த பாருங்கள், இஸ்லாமியவாதிகளான எங்களிடத்தில் ஆயுதம் ஒன்றும் கிடையாது, பொருளாதார வளமும் கிடையாது, டெக்னாலஜியும் கிடையாது, சிந்தனை மட்டும் எங்களிடம் இருக்கு. நீங்கள் உங்களுடைய ஆயுதத்தை வைத்துவிட்டு, டெக்னாலஜியை வைத்துவிட்டு, எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அறிவு ரீதியாக எங்களை வெல்லுங்கள், அதனோடு விஷயம் முடிந்துவிடும். நாங்கள் வருகிறோம், நீங்களும் ஒரு சாராராக உட்காருங்கள், உட்கார்ந்து பேசுவோம். எந்த கொள்கை, எந்த சிந்தனை மனித சமூகத்துக்கு வளத்தை கொடுக்கும், எந்த சிந்தனை மனித சமூகத்துக்கு பயன் கொடுப்பதாக அமையும் என்பதனை ஒரு டிஸ்கஷனாக மாற்றும். குர்ஆன் தவறானது, பிழையானது என்று நீங்கள் பகிரங்கமாக நிறுவிவிடுங்கள், பிரச்சனையை முடிந்து போகும். உங்களுக்கும் உள்ள பிரச்சனையை முடிந்து போகும். அப்படி நீங்கள் நிறுவினால் நாங்களே இந்த மார்க்கத்தை திருப்பி யோசிப்பதற்கு ஒரு முறை யோசிப்போம் என்று ஷேக் முகமது அல் கசாலி அந்த காலத்திலே சொன்னார்கள். ஆனால் யாரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. நன்றாக தெரியும், வந்து உட்கார்ந்தால் அறிவு ரீதியாக முஸ்லிம் சமூகத்தை வெல்லுவது அல்லது இஸ்லாத்தை வெல்லுவது என்பது மிகவுமே சாத்தியமற்ற ஒன்று என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னது போன்று மிகப்பெரிய ஒரு உண்மை. மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யார் மூலமாக அல்லாஹு தஆலா நன்மையை நாடுகின்றானோ அவர் மூலமாக நிறைய வளங்களை, நிறைய நன்மைகளை இந்த சமூகத்துக்கு கொடுக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அதன் காரணமாக எந்த வகையிலும் இந்த சமூகத்தை அழிக்கின்ற அளவு, இந்த சமூகத்தை கடுமையாக பலவீனப்படுத்துகின்ற அளவுக்கு எந்த தீங்கையும் யாரும் செய்துவிட முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும் என்று மிகவும் தெளிவாக உறுதியாக சொல்கிறார். எனவே இந்த வகையில் தான் முஸ்லிம்கள் எதில் தோல்வி அடைந்தாலும், ராணுவ ரீதியாக தோல்வி அடைந்தாலும், பொருளாதார ரீதியாக தோல்வி, அரசியல் ரீதியாக தோல்வி அடைந்தாலும் ஒருபோதும் அறிவுபூர்வமாக தோல்வி அடைய மாட்டார்கள். இஸ்லாம் ஒரு நாளும் அறிவுபூர்வமாக தோல்வி அடைய மாட்டாது என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கின்றார். இறுதியாக நாங்கள் இப்போது சொல்லி வந்தவைகள்
பொதுவான ஒரு உண்மையாக இருந்த போதிலும் கூட இது எவ்வாறு சாத்தியமாகிறது? இப்போது நான் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் நம்பிக்கையின் காரணமாக அதனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் எப்படி அறிவுபூர்வமாக அதனை விளக்குவது என்பதனைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் அறிவுபூர்வமாக கண்டிப்பாக வெற்றி பெறும். மார்க்கத்தில் ஆழமாக அறிவுள்ளவர் ஊடாக கண்டிப்பாக நிறைய பயன்கள் அந்த சமூகத்திலே விளை. ஆனால் எந்த மார்க்கம், எந்த வகையான அறிவு அது என்ற உண்மையைத்தான் நாங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மார்க்க அறிவு என்று நாங்கள் சொல்லும் போது அதற்கு 3 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, நேரடி இஸ்லாமிய கலைகளில் ஆழம் பெற்றிருப்பது. நேரடி இஸ்லாமிய கலைகள் நாங்கள் எதனை சொல்கின்றோம்? ஹதீஸில், குர்ஆனா என்று சொல்லக்கூடிய தப்சீரில், அல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டத்தில், உசூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்ட அடிப்படைகளில், இப்படியான நேரடி இஸ்லாமிய கலைகளில் ஆழ்ந்த அறிவு பெற்றிருப்பது இது முதலாவது ஷர்த். இதனைத்தான் இஸ்லாமிய அறிவின் ஆரம்பம் என்று நாங்கள் சொல்வோம். லேசான அறிவு அல்ல, சாதாரண அறிவு அல்ல. இந்த ஹதீஸ் சொல்வது போன்று யுஃபக்ஹு ஃபித்தீன், அரபு மொழியில் ஃபிக்ஹ் என்ற சொல்லுக்கு ஆழ்ந்த அறிவு என்று கருத்து. அரபு மொழியிலே அதனை வினை சொல்லாக மாற்றி சொல்லும் போது ஃபக்குஹ என்று சொல்வார்கள், அல்லது ஃபக்கீஹ என்று சொல்வார்கள். என்றால் மிகவும் ஆழ்ந்த அறிவை பெறுவது என்று கருத்து. எனவே மிகச் சாதாரணமாக குர்ஆனையும் ஹதீஸையும் இஸ்லாமிய சட்டத்தையும் விளங்கி இருப்பது என்று கருத்து அல்ல, மாற்றமாக இஸ்லாமிய அறிவில் மிகுந்த ஆழ்ந்த அறிவை பெற்றிருப்பது என்றுதான் இதற்கு பொருளாகும். இஸ்லாமிய உலகத்தின் உள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இஸ்லாமிய உலகத்துக்கு வெளியிலே இஸ்லாமிய தூதை எத்தி வைப்பதற்கும் பாடுபட்ட இஸ்லாமிய அறிஞர்களை நாங்கள் தாபியங்களுடைய காலத்திலிருந்து இன்று வரையில் பார்த்தோமாக இருந்தால் இந்த நேரடி இஸ்லாமிய கலைகளில் மிகவும் ஆழ்ந்த அறிஞர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் விளங்கினவர்களாக, சின்ன அறிவை மட்டும் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை, மிகவும் ஆழ்ந்த அறிவு படைத்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் விளங்குகிறோம். இரண்டாவது முக்கியமான பகுதி, அந்த நேரடி இஸ்லாமிய கலைகளின் விளைவாக வரக்கூடிய சமூக கலைகள் பற்றி ஆழ்ந்த அறிவும் தெளிவும் பெற்றிருக்கு. என்றால் என்ன பொருள்? மதிப்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல் குர்ஆனை வெறுமனே நேரடியாக படிப்பது மட்டுமல்ல, அல் குர்ஆன் சொல்கின்ற கலைகளை வளர்க்கவும் வேண்டும். அல் குர்ஆன் அரசியலை பற்றி சொல்கிறது, அல் குர்ஆன் பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறது, அல் குர்ஆன் இலக்கியத்தை பற்றி சொல்கிறது, அல் குர்ஆன் மனோதத்துவவியலை பற்றி சொல்கிறது. இந்த எல்லா கலைகளையும் மிகவும் கவனமாக கற்று ஆழ்ந்து புலமை பெற்றால்தான் சமூக ரீதியாக குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாகும். இல்லாவிட்டால் ஒரு நாள் சாத்தியமாக. ஷேக் முகமது கசாலி சொன்ன ஒரு வசனம், அல் குர்ஆன் எப்படியானது என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையலை போன்று. அந்த புதையல் பெறுவதற்கான திறமை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு நாளும் இப்படி இருக்கக்கூடாது. எப்படி? அரபு உலகத்திலே பெட்ரோல் இருந்தது, ஏனைய நிறைய வளங்கள் இருக்கிறது. ஆனால் கண்டுபிடிப்பதற்கு வெளியிலிருந்து ஆள் வர வேண்டி வந்தது. அந்த நிலை இருக்கக்கூடாது. அல் குர்ஆனும் அப்படித்தான். எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு பொக்கிஷமாகத்தான் அல்லது ஒரு பெரும் புதையலாகத்தான் அது இருக்கிறது. அதனை கண்டுபிடிக்கிற திறமையும் அறிவு ஆற்றலும் முஸ்லீம்களுக்கு இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்கின்ற, அல் குர்ஆன் சொல்கின்ற பொருளாதார கண்ணோட்டம் என்னது, அல் குர்ஆன் சொல்கின்ற இலக்கிய கண்ணோட்டம் என்னது, அல் குர்ஆன் சொல்கின்ற மனோதத்துவியல் அறிவு என்பது என்னது என்று இப்படி மிக ஆழ்ந்து புலமை பெற்று இருந்தால்தான் சமூக ரீதியாக வேலை செய்வது சாத்தியமாக்குவார். அப்படி இல்லாவிட்டால் குர்ஆனை வெறுமனை ஓதிக்கொண்டிருக்க முடியும், அல்லது குர்ஆனுடைய மேலோட்டமான சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ள மட்டும் முடியும். உதாரணமாக பாருங்கள், சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். முஹம்மது குத்துப் ஒரு மனோதத்துவியல் அறிஞர். அவர் படித்தது மனோதத்துவியல். பிறகு இஸ்லாமிய ரீதியாக அதனை பார்க்க வேண்டும் என்று அவர் சிந்தித்தார். அவர் படித்தது மேற்கத்திய மனோதத்துவியல் அறிவு. என்ன செய்தார் என்றால், ஒரு இரவில்
முழு குர்ஆனையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதிக்கொண்டே போய் மனோதத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை மட்டும் தனியாக திரட்டி எடுத்தார். எடுத்து அதனை வைத்து ஒரு நூலை ஆக்கினார். மன்ஹஜு தர்பியத்துல் இஸ்லாமிய, இஸ்லாமிய பயிற்சி முறையின் கொள்கைகள் என்ற ஒரு நூலை ஆக்கினார். எனவே இப்படித்தான் இஸ்லாம் சொல்கின்ற மனோதத்துவவியல், இஸ்லாம் சொல்கின்ற பொருளாதாரம், இஸ்லாம் சொல்கின்ற அரசியல், இஸ்லாம் சொல்கின்ற குடும்ப வாழ்வு, இந்த பகுதி பற்றிய ஆழ்ந்த அறிவு இல்லாவிட்டால் வெறும் குர்ஆன் மட்டும், அதாவது குர்ஆனுடைய மேலோட்டமான வசனங்கள் மட்டும், குர்ஆனை அழகாக ஓத படிப்பது மட்டும், தஜ்வீதை படிப்பது மட்டும், வெறுமனே குர்ஆனுடைய தப்சீரை அந்த இப்னு கசீர் ஊடாக, ஃபீலால் குர்ஆன் ஊடாக அல்லது ஃபக்ருதீன் ராசியுடைய தப்சீர் ஊடாக, ஏனைய தப்சீர்களூடாக மேலோட்டமாக படிப்பது மட்டும் விளைவை தரமாட்டார். கண்டிப்பாக இந்த துறைகள் சார்ந்த அறிவும் கண்டிப்பாக தேவை. இவைதான் குர்ஆன் சமூகத்துக்கு நடைமுறையாவதற்கான வழி. எப்படி குர்ஆனுடைய பொருளாதார சிந்தனை சமூகத்துக்கு வரும், எப்படி குர்ஆனுடைய இலக்கிய சிந்தனை சமூகத்துக்கு வரும் என்றால், குர்ஆன் இலக்கியம் சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்பதனை கவனமாக படித்து அதனை ஒரு கலையாக மாற்றி சமூக ரீதியாக நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அது நல்ல விளைவை தரும். இப்படித்தான் ஒவ்வொரு கலை. எனவே இந்த இரண்டாவது பகுதி மிகவும் அடிப்படையான ஒன்று. இந்த இரண்டாவது பகுதியை விட்டுவிட்டால் இப்போது விளைவுகள் எதனையும் காணுவது கஷ்டம். ஒரு நாளும் உதாரணத்துக்கு பாட்டு ஹராமானது, மியூசிக் ஹராமானது, இப்படி இலக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட மேற்கத்திய முறைகள் அனைத்தும் ஹராமான